ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பு யூனிட் நம்பர் 10ல் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்கு 9 இப்போ பார்ப்போம். இந்த பயிற்சி கணக்கு எண் 9ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட மின்சுற்றில் வெளியீடு ஒய்க்கான பூலியன் சமன்பாடு மற்றும் அதன் உண்மை அட்டவணையை தருக. இதுதான் இந்த கொஷின். ஸோ இதில் ஒரு மின்சுற்று படம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு 3 கேட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்ன கேட் அப்படின்னா, இது ஒரு அண்டு கேட். அண்டு கேட்டுனால் அதனுடைய வெளியீடு என்னவாக இருக்கும்? இது ஒரு அண்டு கேட். அண்டு கேட்டுனால் இதனுடைய வெளியீடு என்னவாக இருக்கும் அப்படின்னா, 2 உள்ளீடையும் நம்ம அண்டு பண்ணோம், ஏ அண்ட் பி, அதாவது மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இது என்ன கேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு நார் கேட். ஏன் இதை நார் கேட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, வெளியீடில் ஒரு பபுள் இருக்குது. ஒரு பபுள் இருந்தது அப்படின்னா இது ஒரு நார் கேட்டாக இருக்கும். ஸோ இந்த நார் கேட்டினுடைய வெளியீடு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஏஆர்பி ஹோல் பாராக இருக்கும். ஏ ப்ளஸ் பி ஹோல் பார், இதுதான் நார் கேட்டினுடைய வெளியீடாக இருக்கும். சரி, மூணாவதாக உள்ள இந்த கேட் என்ன கேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஆர் கேட். ஸோ ஆர் கேட்டாக இருக்கிறதுனால இது என்ன செய்யும் அப்படின்னா, 2 உள்ளீடையும் ஆர் பண்ணும், அதாவது ஆடு பண்ணும். இப்போது இது ஒரு உள்ளீடு, இது ஒரு உள்ளீடு. இந்த முதல் உள்ளீடை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா Y1ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது உள்ளீடை நான் Y2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஒய்ன்ற வெளியீடு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, Y1 ப்ளஸ் Y2 ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணோம். அப்போது Y1க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஏ டாட் பி அப்படின்னு எழுதலாம். Y2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ஹோல் பார்னு எழுதலாம். ஸோ இதுதான் அந்த ஒய்ன்ற வெளியீடு இதுதான், இதுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ இதுதான் இந்த மின்சுற்று படத்துக்கான பூலியன் சமன்பாடு. வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கான உண்மை அட்டவணை கேட்டிருக்காங்க. ஸோ உண்மை அட்டவணையை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் 2 உள்ளீடு இருக்குது. ஏன்றது ஒரு உள்ளீடு, பின்றது இன்னொரு உள்ளீடு. இந்த ஏ பி ரெண்டுமே 0வாக இருக்கலாம். ஏ 0வாக இருந்து பி 1ஆக இருக்கலாம். ஏ 1ஆக இருந்து பி 0வாக இருக்கலாம். ரெண்டும் என்ன செய்யலாம், 1ஆக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஏ டாட் பி கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏ டாட் பி எப்படி கால்குலேட் பண்ணுறது? ரெண்டையும் அப்படி ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணாலே போதும். 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 0 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0, 1 0 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0, ஃபைனலாக 1 and 1 1, 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி கால்குலேட் பண்ணணும். அதாவது ஏயும் பியும் அப்படியே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள், 0 1 1 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் கால்குலேட் பண்ணோம். அதாவது ஏ ப்ளஸ் பி ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை அப்படியே நம்ம பார் எடுக்கணும். அதாவது 0வாக இருந்தால் 1, 1ஆக இருந்துச்சுன்னா 0, 0 0 இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காலம், இந்த கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலத்தையும் அடுத்து என்ன இருக்குது, மூணாவது ஒரு காலம் இருக்குது பாருங்கள், ஏ அண்ட் பி ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அதாவது ஏ டாட் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் பார், இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இது எப்படி அதாவது இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலத்தையும் இந்த கடைசி ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம்? ஆட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். இங்கே 0, இங்கே 0, இங்கே 1ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம கடைசியாக இருக்கக்கூடிய வெளியீடு ஒய். இதுதான் நமக்கு வெளியீடு ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த பூலியன் சமன்பாடுக்கான உண்மை அட்டவணை. பூலியன் சமன்பாடை நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பூலியன் சமன்பாடு, அதுக்கான உண்மை அட்டவணை இதுதான். ரொம்ப எளிமையான கேள்வி மாணவர்களே.